ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களா இல்லை தீமை தரக்கூடிய மாற்றங்களா? நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன, தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன, மேலும் தொழில் பணியிடத்தில் எப்படி இருக்கும், கல்வி சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும், முதலீடு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசி அன்பு நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கக்கூடும். அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாள் ஆசை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது போல இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய கடன்கள் தீர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க. மேலும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாககரமான சூழ்நிலையை காணப்பட போகுது. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எதையும் இப்போதைக்கு எடுக்காதீங்க. அவசிய முடிவு அப்படிங்கிறது எடுக்க வேண்டும் நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களில் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குங்க. மேலும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 30/2, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 9. சந்திராஷ்டம தினங்கள் 4ஆம் தேதி அன்னைக்கு விடியற் காலை முதல் 5, 6 மாலை வரைங்க. மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வேலையில் கொஞ்சம் அழுத்தமான நிலை உண்டாகும். சில இடத்துல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வேலை உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நடக்கிறது சிக்கலாகவே இருக்கக்கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். அதனால எந்த ஒரு கவலையும் படாதீங்க. புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலகி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளால் நிறைய விதமான சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை எதிர்காலம் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருகின்ற வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஏற்படும். தொழிலை மேம்படுத்துவதற்கான உரிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது நீங்க போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க உறுதியோடு நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று திறமையை வெளிப்படுத்துவீங்க. முதலீடு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இருங்கலாங்க. அதே போல் சனியின் இடப்பெயர்ச்சி காரணத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றமும் இறக்கமும் கலந்த பலன்களை தான் கொண்டு வருவார். மேலும் சனி 12 இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலப்புகள் ஏற்படும். அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாங்க. புதிய முதலீடுகளை அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். மேலும் கும்பராசி அன்பு நேயர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. 3வது இடம் சுக்கிரனுக்கு சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வேறு கெட்ட கிரகங்களின் பார்வை இல்லாமல் உள்ளே சுக்கிரன் உங்கள் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதும், ராசிக்குரிய குரு கேதாந்திரத்தில் சூரியனோடு அமர்ந்து உங்கள் தொழில் மற்றும் சயனஸ்தானத்தை பார்வையிடுவதும் நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 6ல் செவ்வாய் இருப்பதால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விழிப்புணர்வோடு செயலாற்றினால் மற்ற கிரகங்கள் தரும் துன்பங்களில் இருந்து உங்களை விடுவிக்க முடியுங்க. அதற்கான ஆற்றலை சத்ருஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் கண்டிப்பாக கொடுப்பாரு. சுக்கிரன் பலமாக இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12ல் சனிராக இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தூக்கங்கள் இல்லாமல் போகும். அதாவது தூங்கலாம் அப்படின்னு படுக்கை போட்டால் அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனை வரக்கூடும். மேலும் காரணம் சனி ராகுதாங்க. இரண்டும் இரு கிரகம் அப்படிங்கிறதுனால மனதில் தெளிவில்லாத குழப்பமும் கேள்விகளும் மிஞ்சியே இருக்கும். குருவின் பார்வை இருப்பதால் அதனை குறைத்து கொள்ள வேண்டும். மேலும் வழிபாடு தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 4/7/2025 காலை 3:20 முதல் 6/7/2025 பிற்பகல் 4:01 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. இதனால் பேச்சில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதனை பலப்படுத்த வேண்டும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன ராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. அதே போல் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை. இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரக்கூடும். கடன் கொடுத்தவங்க கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க. இதனால் கொஞ்சம் கவலையாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்கள் சிரமமின்றி அடைப்பாங்க. மேலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் கிடைக்கும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்குங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவு ஏற்படும். இனிய தகவலால் இல்லம் தேடி வருங்க. மேலும் சுற்றும் நட்பும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எச்சரிக்கையோடு செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் மிக அக்கறையோடு படித்தால் அவசியங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, கல்வி சார்ந்த விஷயம் எப்படி அமைஞ்சிருக்கு, முதலீடு சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவின் மூலியமாக நான் முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க.
இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.